ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குலோப் ஜாம் செய்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே மாவு பிசைஞ்சு நல்லா இங்கே பாருங்கள் நல்லா உருட்டி வச்சுட்டேன். இதே மாதிரி நீங்களும் நல்லா சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லேசாக பிசைஞ்சு உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம இப்போ போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. அடுப்பை சிம்மில் வச்சுக்கிடுவோம். அப்போ தான் நல்லா வேகும். நல்லா விரிசல் இல்லாமல் இந்த அளவுக்கு நல்லா நம்ம உருட்டி எடுத்துக்கிறணும். நான் ஃபஸ்ட்டு உருட்டையில் விரிசல் வந்துச்சு, அப்புறம் அண்ணன் உருட்டினாங்க, நல்லா உருட்டினாங்க. இந்த மாதிரி போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். போதும், ஏன்னா இது அப்படியே எண்ணெயில் பொரியையில் கொஞ்சம் பெருசாகும். அதனால நான் குட்டியாக ஊற்றிருந்தேன். பாருங்கள், இந்த மாதிரி பொன்னிறமாக வரணும். சும்மா இப்படி செஞ்சு விட்டாலே அதுவே நல்லா கலர் ப்ரௌன் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடும். நம்ம பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைவோம். அந்த மாதிரி இல்லாமல் அதை விட கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சால் தான் விரிசல் ஏற்படாது. அது மாதிரி உருட்டுறது கொஞ்சம் நல்லா அமுக்கி அழுத்தி உருட்டணும். பாருங்க, நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்படியே நம்ம செஞ்சுட்டே இருந்தோம்னா அதுவே நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடும். இப்போ நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அடுத்து சீனி பாகு காய்ச்சி நம்ம அதில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ சட்டி நல்லா காஞ்சிருச்சு. நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, குலோப் ஜாமுக்கு பாகு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு செம்பு தண்ணி ஊற்றிருக்கோம். அடுத்து கொஞ்சமாக ஊற்றிக்கிடுவோம். ஏன்னா நான் ஒரு பாக்கெட் யூஸ் பண்ணேன். இப்போ பாருங்கள், இதுக்கு நான் அரை டிஃபன் பாக்ஸ் அளவுக்கு சீனி எடுத்திருக்கேன். நீங்கள் நாட்டு சக்கரை வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா கரைஞ்சா மட்டும் போதும். கரையில ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏன்னா நல்ல மணமாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த டிஃபன் பாக்ஸ் தான். சின்ன டிஃபன் பாக்ஸில் அரை டிஃபன் பாக்ஸ் இந்த அளவுக்கு சீனி எடுத்துக்கோங்க, போதும். நம்ம கைக்கிட்ட 3 கை எடுத்தால் கூட போதும். இல்லை அப்படின்னா நம்ம குழம்பு கரண்டி எடுத்து பார்த்தீங்களா, அதுக்கிட்ட குண்டு குழம்பு கரண்டிக்கிட்ட 3 கரண்டி அள்ளி போட்டுக்கோங்க, போதும். ஒரு பாக்கெட்டுக்கு நான் அவ்வளோதான் சீனி யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் உங்களுக்கு ஏலக்காய் தேவை அப்படின்னா தட்டி போடுங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, மாவு பிசையிலே அதில் ஏலக்காய் தட்டி பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. மோஸ்ட்லி நம்ம ஒன்றும் பண்ண வேணாம். சீனியை போட்டு இந்த அளவுக்கு லேசாக அப்படி கிண்டி விட்டோம் அப்படின்னா அடுப்பு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு அதோட சீனி தண்ணி கொதிக்குன்னு தெரியுமா, அந்த கொதி நல்லா ஓரளவு கொதி வந்தோடனே இறக்குனாலே போதும். இந்த நல்லா ஓரளவு சீனி கரைஞ்சிருச்சு, கொஞ்சம் தான் கீழே இருக்குது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இதை இறக்கி நம்ம செஞ்சு வச்சுருக்க குலோப் ஜாம் உருண்டையை அதில் போட்டோம் அப்படின்னா நல்லா ஒரு 1/2 hour வச்சாலே நல்லா ஊறி பொசு பொசுன்னு வந்துடுது. அப்புறம் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம், நம்ம சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நல்ல ஃபங்க்ஷனுக்குலாம் இது செஞ்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாங்க அப்படின்னா சிம்பிளாக கொஞ்சம் நேரத்தில் செய்யக்கூடியது இதுதான். நம்ம வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கு நம்ம இனிப்பு கொடுக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. நமக்கு இந்த அளவுக்கு கொதி வந்தாலே போதும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இறக்கி வச்சு இதை நம்ம குலோப் ஜாம் செஞ்சு வச்சுருக்க உருண்டைகளை போடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பாகு ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ண பாகு கொண்டு நான் இந்த பவுலில் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம பொரிச்சு வச்ச குலோப் ஜாமை அதுக்குள்ளே உள்ளே போடலாம். நம்ம ஃபஸ்ட்டே பாகு ரெடி பண்ணிவிட்டு இதை பொரிச்சுட்டு உள்ளே போடலாம். இல்லை குலோப் ஜாம் உருண்டையை ரெடி பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் பாகு ரெடி பண்ணி உள்ளே போடலாம். இது போட்டு இந்த 1/4 மணி நேரம் கழித்து பாருங்கள் எப்படி இருக்கும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா குண்டு குண்டு குலோப் ஜாம் வரணும் அப்படின்னா இப்படித்தான் விரிசல் இல்லாமல் இருக்கணும். நீங்கள் உருட்டையில் நல்லா கொஞ்சம் டைட்டாக அமுக்கி உருட்டுங்க. எனக்கு உருட்ட தெரியல, எங்கள் அண்ணன் உருட்டினதே அழகாக நல்லா வந்திருக்கு. நான் உருட்டினது எல்லாம் விரிசல் ஏற்பட்டுருந்தது. இப்போ இதை 1/4 மணி நேரம் கழித்து நம்ம பார்த்துக்கலாம்.
இப்போ பாருங்கள், நம்ம பண்ண குலோப்ஜாம் வந்து நல்லா சீனி பாகில் ஊறிடுச்சு. இப்போ ஒன்று கட் பண்ணி பார்க்கலாம். அழகாக சாஃப்டாக நல்லா கட் ஆகுது. இந்த அளவுக்கு இருந்தாலே போதுமானது. இப்போ நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குண்டு குண்டு குலோப்ஜாம் கட் பண்ணாலும் சாஃப்டாக வர அளவுக்கு வந்துடுச்சு. இதை எடுத்து இப்போ எல்லாத்துக்கும் நம்ம கொடுக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி நீங்களும் குண்டு குண்டு குலோப்ஜாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். டாட்டா.